வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, உலகியல் ஜோதிடத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து மிதுன ராசி குறிக்கக்கூடிய இடங்களை பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் மிதுன ராசி குறிக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம், அதில் வந்து கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி. அடுத்து 2வது வந்து அரியலூர் மாவட்டம், 3வது வந்து நாகப்பட்டினம், 4வது வந்து திருவாரூர். அப்போ வந்து 4 மாவட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் மிதுன ராசி குறிக்குது. என்னென்ன அப்படின்னா, கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், நாகப்பட்டினம், திருவாரூர். அடுத்து இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளை குறிக்குது அப்படின்னா, இது வந்து ஸ்டேட் நேம் வந்து போடலை, சிட்டி நேம் வந்து போட்டிருக்கு. அதனால் வந்து இந்த பேர்களை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த இடங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். நாகபுரம், விசாலபுரம், ராஜமகேந்திரம், வைசியா நகரம் அப்படின்னு சொல்கிறது தான் விஜயா நகரம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆந்திர பிரதேசில். அடுத்து வந்து ஆந்திரா கோதாவரி நதிக்கரை குறிக்கக்கூடிய இடம். அடுத்து வந்து தென்காசி, ராஞ்சி, மகாநதி, ஜெய்ப்பூர், ஹரியானா. இந்த பகுதிகள் வந்து இந்தியாவில் வந்து மிதுன ராசி குறிக்கக்கூடிய இடங்கள். இன்னொருத்தர சொல்கிறேன், நாகபுரம், விசாலபுரம், ராஜமகேந்திரம், வைசியா நகரம் அப்படிங்கிறதா விஜயநகரம் போட்டிருக்கு, ஆந்திராவில் இருக்குது. ஆந்திரா கோதாவரி நதிக்கரை, தென்காசி, ராஞ்சி, மகாநதி, ஜெய்ப்பூர், ஹரியானா. இந்த இடங்கள் வந்து இந்தியாவில் மிதுன ராசி குறிக்கக்கூடிய பகுதிகள். அடுத்து உலகத்தில் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா, கனடா, மேற்கு இங்கிலாந்து, அதாவது மேற்கு பகுதி, இங்கிலாந்தினுடைய மேற்கு பகுதி, பெல்ஜியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு, இட்டாலி, வேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு, எகிப்தில் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எகிப்து, ஆர்மேனியா, சார்டீனியா, நார்வே அப்படிங்கிற ஒரு 10 கண்ட்ரிஸ் வந்து உலகத்தில் வந்து இந்த மிதுன ராசி வந்து குறிக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இது இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, நான் வந்து யூஎஸ் போவேனா, நான் வந்து கனடா போவேனா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். மிதுன ராசியில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளானட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த பிளானட்னாலும் இருக்கலாம். மிதுன ராசியில் ஏதோ ஒரு பிளானட் இருக்குது, அந்த பிளானட்னுடைய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து அவங்க உலகத்தில் இந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து போகலாம், அல்லது இந்தியாவில் இந்த பகுதிகளுக்கு போகலாம், அல்லது தமிழ்நாட்டில் இந்த பகுதிகளில் வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஃபாரின் போவாங்களா, பக்கத்து மாநிலத்தில் வந்து போவாங்களா அப்படின்னு எப்படியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து உங்கள் ஜாதகத்தில் அது 6, 8, 12வது இடமா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த லக்னமானாலும் இருக்கட்டும், லக்னத்துக்கு 6ஆம் இடமா வந்து மிதுன ராசி வரணும், அல்லது 8ஆம் இடமா மிதுன ராசி வரணும், அல்லது 12வது இடமா வந்து இந்த மிதுன ராசி வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா, அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய டைம் நடக்குது, இந்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஃபாரின் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதே இது வந்து 3வது இடம் நடக்குது அப்படின்னா, பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். 6, 8, 12 அப்படின்னால கண்டிப்பாக வந்து அவங்க ஃபாரின் போயிடுவாங்க. 3, 6 அப்படின்னா பக்கத்து மாநிலத்துக்கு போகலாம். இல்லை நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு, அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறீங்கனாலும் எந்த கண்ட்ரியில் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பிளானட்னுடைய டைம் வரணும், தசாபுத்தி நடக்கணும். அல்லது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது, இன்னொன்று வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது, இன்னொன்று வந்து குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதாவது மிருகசீரிடம், திருவாதிரை, அதாவது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படிங்கிற 3 நட்சத்திரம் வந்து மிதுன ராசியில் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து செவ்வாய் திசை நடந்தாலோ செவ்வாய் புத்தி நடந்தாலோ, ராகு திசை நடந்தாலோ ராகு புத்தி நடந்தாலோ, குரு திசை நடந்தாலோ குரு புத்தி நடந்தாலோ, அந்த ஏதாவது ஒரு பிளானட் வந்து அந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாமல் இருந்தாலுமே இந்த செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை வரும்போது கண்டிப்பாக அவங்க இந்த கண்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு 6, 8, 12 வந்து இந்த மிதுன ராசி வந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த கண்ட்ரியில் போய் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த குறிப்பிட்டப்பட்ட கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்க போய் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கைடன்ஸ் கொடுக்கலாம். அதனால் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன பகுதிகளை குறிக்குது, இந்தியாவில் என்னென்ன பகுதிகள் குறிக்குது, உலகத்தில் என்னென்ன கண்ட்ரிஸை குறிக்குது அப்படிங்கிறத புரிதல் வந்து இந்த மிதுன ராசிக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போன்று நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.